Hi friends, welcome to Sugi Mango Kitchen. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பாத்ரூம்ல கிச்சன்ல இருக்கிற பைப்பு உப்பு தண்ணினால ரொம்பவே கரைப்பட்டு பார்க்கிறதுக்கே நல்லா இருக்காது. அந்த கரையை வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அதுக்கு நம்ம என்னென்னவோ போட்டு அரை மணி நேரம் கிட்ட தேய்ப்போம். ஆனால் அந்த கரை வந்து போகாது. ரொம்ப ஈஸியாக இதை எடுக்கிறதுக்காக நான் வந்து டூத் பேஸ்ட் எடுத்துருக்கேன். இது வந்து ஒயிட் கலரில் இருக்கிற டூத் பேஸ்ட், உள்ளே வந்து வெள்ளையாக தான் இருக்கும். சில டூத் பேஸ்ட்லாம் கலர் கலராக இருக்கும், அது வேண்டாம், வெள்ளையாக இருக்கிறது எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே இந்த பேஸ்ட்டை வந்து இந்த இடம் ஃபுல்லாகவே தேய்ச்சிட்டேன். ஸோ பைப்பு அப்புறம் அந்த சுற்றி இருக்கிற இடம் வந்து உப்பு கரையாக இருந்த இடத்துல எல்லாம் தேய்ச்சிட்டேன். இப்போ வந்து இதை க்ளீன் பண்ணி எடுப்போம். நார்மலாக நம்ம பாத்திரம் தேய்க்கிற ஸ்பாஞ்ச் வச்சு தேய்ச்சி நம்ம எடுத்துக்கலாம். பேஸ்ட்டு போடுறதுக்கு முன்னாடி இந்த பைப்பில் ஈரம் இருக்கக்கூடாது. ஈரம் இருந்ததுன்னா பேஸ்ட் நம்ம போட்டோன்னா அப்படியே வந்து வலிஞ்சு கரைஞ்சி வந்துடும். நல்லா ட்ரையாக இருக்கும்போது இந்த ஸ்பாஞ்சிலேயே கொஞ்சம் பேஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். ½ அன் ஹவருக்கு அப்புறம் தான் இப்போ நான் இதை க்ளீன் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறேன். இப்போ அதே ஸ்பாஞ்சை கொஞ்சம் ஈரமாக்கிட்டு இந்த பேஸ்ட்டை வந்து தேய்ச்சி எடுப்போம். இந்த மாதிரி தேய்க்கும் போது நல்லா பளபளன்னு வருது. இது சில்வர் தான் அப்படிங்கிறதுனால நல்லா பளிச்சுன்னு இருக்கு. இப்போ நல்லா இதை தண்ணி ஊற்றி கழுவி பார்ப்போம். இதே மாதிரி கவுண்டர் டாப்பில் ஏதாவது உப்பு கரை இருந்தால் கூட நம்ம பேஸ்ட் போட்டு க்ளீன் பண்ணி எடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக கரை போயிடும். நம்ம இதுக்கு பதிலாக பேக்கிங் சோடா, லெமன் இதெல்லாம் போட்டு தேய்ப்போம். அதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும், நம்ம தேய்ச்சிட்டே இருக்கணும். ஆனால் பேஸ்ட் வச்சு தேய்க்கும் போது கொஞ்சம் ஈஸியாக வந்துடுது. உப்பு கரை ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கொஞ்சம் பேஸ்ட் போட்டு தேய்ச்சி விட்டுறலாம். ஒரே நாளில் மொத்த கரையும் வந்துடாது, ஒரு 90% வந்துடும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் 10% இருக்கும். அது வந்து நம்ம ரெகுலராக வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தேய்ச்சிட்டே இருக்கும்போது அந்த கரையும் காணாமல் போய் பளிச்சுன்னு ஆயிரும். இந்த மாதிரி கரை வந்து பொதுவாக தண்ணினால தான் ஏற்படுது. நம்ம எப்போவுமே பாத்திரம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் இந்த பைப்பையும் சேர்த்து அந்த பாத்திரம் தேய்க்கிற சோப்பு வச்சே தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கரை வந்து படாது. நம்ம ரெகுலராக இதையும் ஒரு பாத்திரமாக நினச்சி அதையுமே தேய்ச்சி எடுக்கணும். இப்போ இதில் வந்து அந்த ஓரத்தில் இருக்கிற கரையெல்லாம் இன்னும் போகலை. அந்த இடத்துல மட்டும் இன்னும் கொஞ்சம் பேஸ்ட்டு போட்டு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுக்கிறேன். ஸோ அப்போ தான் அந்த கரை வந்து வருது. இப்போ இந்த மாதிரி பளிச்சுட்டு இருக்கும்போது அந்த சிங்க் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நல்லா அது மேலெல்லாம் கழுவி விட்டாச்சு, பேஸ்ட் எல்லாம் போயிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ பளிச்சுட்டு இருக்குது. இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. இனிமேல் இதை வந்து நம்ம எப்போவும் பாத்திரம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் இதையும் பைப்பையுமே தேய்ச்சி கழுவி விட்டுட்டோம் அப்படின்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்படி ரொம்ப அதிகமாக உப்பு கரை இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோஸ் பார்க்குறதுக்காக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.